Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சோம். இங்கிலீஷ்ல கிராமர் நல்லா தெரிஞ்சு நிறைய vocabulary ஸ்கூல்ஸ் லெவல்லே நல்லா படிச்சு இருந்தோம். ஆனாலும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியல. இன்னும் நிறைய பேர் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் என்னோட டிகிரியாக எடுத்திருந்தோம். என்னோட சப்ஜெக்ட் எல்லாம் இங்கிலீஷில் எழுதி நல்லா பாஸ் ஆகி நல்ல ஹை ஸ்கோர் எடுத்திருந்தாலும் என்னால் ஏன் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சில பேர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு சொல்லி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்க இங்கிலீஷ் வெக்காபுலரிஸு கிராமர் எல்லாம் கரைச்சி குடிச்சு நல்லா மார்க்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சில பேரால் ஏன் இங்கிலீஷ் பேச முடியல, ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் படிச்சோமே தவிர அது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட லைஃப்ல அதை நம்ம யூஸ் பண்றதே இல்லை. அதனால தான் நீங்க என்ன இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் உங்களால அதை ஃப்ளூயண்டா பேச முடியல. இங்கிலீஷ் ஒரு ஸ்கில், அவ்வளவுதான். இட்ஸ் அ ஸ்கில். என்னோட டிகிரி மைக்ரோபயாலஜி. நான் மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாலும் இப்போ திடீர்னு என்னை கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு லேப்ல கொண்டு விட்டு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் நான் படிக்கலையா? நான் நல்லா படித்தேன், நான் நல்லா டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன், நான் நல்ல மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணேன், நல்ல டேலண்டடான ஆள் தான். ஆனால் ஏன் என்னால் இப்போ அந்த ஒர்க் பண்ண முடியாதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக அது ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் புக்கில் படித்ததோடு சரி, அதை என்னோடய வாழ்க்கையில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. நான் அதை முடிச்சு நான் வேறு ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு இல்லை. ஐ ஹாவ் ஒன்லி டெக்ஸ்ட் புக் நாலேஜ். டெக்ஸ்ட் புக் நாலேஜை வச்சுட்டு என்னால் இப்போது ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக எங்கேயுமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷை டெக்ஸ்ட் புக் நாலேஜாக மட்டும் படிச்சிருந்துட்டு அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட டே டு டே லைஃப்பில் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. அன்லெஸ் அன்டில் நீங்கள் அதை உங்களோட டே டு டே லைஃப்பில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் ரீசன். நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமில் படிச்சிங்க, இங்கிலீஷ் கிராமர் தெரியும், vocabulary தெரியும், அதெல்லாம் செகண்டரி. நீங்கள் இதில் எந்த செக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெகுலராக பண்ணிட்டு வர அந்த 5 எக்ஸசைஸை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். Let's get started. நான் டெய்லி பண்ணுற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ an hour இங்கிலீஷில் ரீட் பண்ணுவேன். பீங் அ கிறிஸ்டியன், நான் டெய்லி பைபிள் படிப்பேன். ஸோ நான் இங்கிலீஷில் தான் பைபிள் படிப்பேன். 30 minutes. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கார்ட்டூன் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃபேரி டெய்ல் புக்ஸோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆத்தர்ஸ் எழுதின புக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நிறைய குட் ஆத்தர்ஸ் இருக்காங்க, நல்ல ஆத்தர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன். நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நான் டெய்லி மினிமம் 30 minutes ஆகுது நான் இங்கிலீஷ் படிப்பேன். நீங்கள் படிக்கும்பொழுது உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்குற அந்த அளவுக்கு படித்தா போதும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்பொழுது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது உங்கள் பிரெயின் ரெக்கார்ட் பண்ணும், உங்களுடைய வாயிலிருந்து வர சவுண்டே. ஸோ டெய்லி 30 minutes படிங்க. பிகினராக இருந்தீங்கன்னா, சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் படிக்க தெரியும், அந்த மாதிரி எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். படிக்க தெரிஞ்சால் சின்ன பிள்ளைங்களோட குட்டி பிள்ளைங்களுக்குலாம் ஒரு 3 வேர்ட்ஸ் வச்ச மாதிரியே புக்ஸ் இருக்கும். நீங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா 4 to 7 years அப்படி படிக்கிற பிள்ளைங்களோட புக்ஸு, அப்படி படிக்கிற பிள்ளைங்களோட ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க. லைக் அதில் மேக்ஸிமம் 3 to 4 letter வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட்டடிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரி சவுண்ட் ஆகிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா, எனக்கு நல்ல பெரிய வேர்ட்ஸ்லாம் படிக்க தெரியாதுன்னா அந்த மாதிரியான புக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. செகண்ட் எக்ஸசைஸ் நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி இங்கிலீஷில் மேக்ஸிமம் யார்கிட்டயாவது பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நானே வாலண்டியராக போய் பேசுவேன். இங்கிலீஷ் பேசும்பொழுது யார் கிண்டல் பண்ணாலும் கண்டுக்கூடாது, சரிங்களா? அந்த மோட்டிவேஷன் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் பேசுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும் பொழுது சுற்றி யார் என்ன கிண்டல் பண்ணாலும் யூ ஷுட் நாட் மைண்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளை ஃபன் பண்ணுறாங்க, ஐயோ அதனால நான் இதை போய் மறுபடியும் அவங்க முன்னாடி நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட லைஃப்பில் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுனால உங்களோட கோலோ உங்களோட மோட்டோவோ மாறக்கூடாது. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஸோ யாராவது ஒரு ஆளை பிடிங்க,
அவங்க கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசுங்க. நம்ம டெய்லி நடுவில் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் பேசுறோம் தெரியுமா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸா ஒரு 30 minutes டெய்லி இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராவது ஒரு மனுஷன் கிட்ட தனியா பேசுறதை பத்தி சொல்லல, நான் நீங்க ஒரு பர்சன் கிட்ட நம்ம கான்வர்சேஷன் இங்கிலீஷ், நீங்க மட்டும் பேசுறதுல அவங்க பேசி திருப்பி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் பிரேக் இல்லாம 30 minutes மினிமம் இங்கிலீஷ்ல பேசணும். இதான் என்னோட செகண்ட் எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ் நான் டெய்லி பண்றது அப்படின்னா, ஐ ரைட் இன் இங்கிலீஷ் எவ்ரிடே. நான் இங்கிலீஷ்ல எழுதுவேன். அது ஒரு 10 minutes இருந்தாலும் சரி, ஒரு 15 minutes இருந்தாலும் சரி, ஐ ரைட் இன் இங்கிலீஷ் எல்லா நாளும். நீ என்ன எழுதுவ சூர்யா, அப்படி பெருசா என்ன எழுதுவேன்? இந்த டு டூ லிஸ்ட் போடுற ஆள் நான். டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட், காலேஜ் அது பண்றனோ இல்லையோ, நிறைய நாள் அதை பண்ண மாட்டேன், பட் நான் எழுதுவேன். வீடியோ மேக்கிங், எடிட்டிங், அது மாதிரில நான் சென்டென்ஸ் எழுதுவேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ரைட் இன் இங்கிலீஷ். ஆஃபீஸ் டு டூ லிஸ்ட் வேணா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, நான் மற்றவங்க முன்னாடி வச்சு நான் பேசும்போது அது பார்க்கும்போது நல்லா இருக்காது இல்லையா. பட் என்னோட பர்சனல் டு டூ லிஸ்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் ரைட்டிங், ஒரு சிம்பிள் ரைட்டிங் தான், ரொம்ப பெருசா இருக்காது. ஐ நீட் டு எக்ஸசைஸ் ஃபார் 10 minutes யூஸ் டு ரைட் இன் சென்டென்சஸ். இங்கிலீஷ் எந்த அளவுக்கு எனக்கு பேசுறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல எழுதுறது பிடிக்கும். ஏன் ரைட் பண்ணோம்னா, நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வராது, ஆனால் எழுதுறதுக்கு வரும். எழுதுறது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும், ஆனால் பேசுறது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு ஆல்ரெடி கரெக்டாக தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்கள் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் அது பேசுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரைட்டிங் வேணும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற சில பேர் எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபியூச்சரில் நீங்கள் ஆஃப்டர் நல்லா படிக்க நல்லா பேச கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணலாம், இந்த ரைட்டிங் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம். இந்த பிகினிங் நீங்கள் இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரைட்டிங் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 5 to 10 minutes அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஃபோர்த் எக்ஸசைஸ் நான் என்ன ரெகுலராக பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லிசன் டு இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் கேட்பேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது இந்த சில்ட்ரன்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கோகோமெலன், பெப்பா பிக், மாஷா அண்ட் த பேர், அந்த மாதிரியான வீடியோஸு அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் தான். ஸோ அவங்க பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அதே டைம் நானும் உட்காந்து கவனிப்பேன். அவங்க பேசுகிற வேர்ட்ஸு, பேசுகிற ஸ்லாங், பேசுகிற ஃப்ளோ, அதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன். சில ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க கூட இங்கிலீஷ் ஈஸியாக எப்படி தெரியாமல் பேசுகிறாங்க. இந்த வீடியோஸ்லாம் அவங்க லிசன் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்தை காப்பி அடிச்சுக்கலாம். எனக்கு இந்த நேஷனல் ஜியோகிராஃபி, இந்த அனிமல் ரிலேட்டடான சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் போடுவாங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இங்கிலீஷ் நரேட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரி விஷயத்த நான் நிறைய கேட்பேன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு மினிமம் 15 minutes to 20 minutes இங்கிலீஷில் பிரயோஜனம் உள்ளதா, யூஸ்ஃபுல்லானதா நீங்கள் கேளுங்க. ஃபிஃப்த் எக்ஸசைஸ், நான் எப்படி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இதை மெயின்டைன் பண்ணுறேன், ஐ திங்க் இன் இங்கிலீஷ். நான் திங்க் பண்ணுறதை நான் இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது நிறைய பேருக்கு வராது. யோசிக்கிறது தமிழ்லையோ இல்லை உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் யோசிச்சுட்டு அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்களா, தட் இஸ் வெரி வெரி ராங். நீங்கள் என்ன, நம்மளுடைய தமிழ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சில சென்டென்ஸில் வார்த்தைகளை நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் தப்பாகவே இருக்காது. அவள் சாப்பிடுகிறாள் அவள் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே மாற்றி போட்டிங்கனாலே அந்த சென்டென்ஸே ஒரு கொலாப்ஸ் ஆகி வந்து நிற்கும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதுக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, திங்க் பண்ணுறதை சொல்லிக்கிட்டே திங்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, வாட் ஷுட் ஐ ஸ்பீக் இன் திஸ் வீடியோ, வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ ஷுட் பி ஹைலைட்டிங் இன் திஸ் வீடியோ. ஸோ என்னோட திங்கிங்கை அந்த நேரத்தில் திங்க் பண்ணுற நேரமே நான் வாயில் பேசும்பொழுது நம்மளுடைய திங்கிங் வந்து வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் குக்கிங்காக இருந்தாலும் சரி, க்ளீனிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ரெடி ஆகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரத்தில் என்னெல்லாம் திங்க் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் லவுடாக திங்க் பண்ணுங்கள். கொஞ்சம் சத்தமாக உங்கள் காதுக்கு மட்டும் கேட்குறோம். மற்ற 4 எக்ஸசைஸும் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த எக்ஸசைஸ் இது ஆட்டோமேட்டிக் தான். இது நான் வாலண்டியராக நான் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி நான் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும்னு சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 4 எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே இந்த 5th திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிட்டு வரும். ஸோ திங்கிங் இன் இங்கிலீஷ் cannot be forced. அப்போ நீங்கள் நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். டெவலப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் பண்ணுற இந்த 5 எக்ஸசைசஸ். ஸோ நீங்கள் இந்த நாளில் இருந்து இதை நீங்கள் கொஞ்சோண்டு எஃபர்ட் போடுங்களேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் சொன்ன 5 விஷயத்தையும் ரெகுலராக செஞ்சீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவீங்க.
அவ்வளோதாங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.